ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் 1 to 6ல இருந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 2 சொல்றாங்க. சார் ஏன் இந்த தினத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, போபால் விஷவாயு விபத்தில் உயிரிழந்தவர்கள் நினைவு கூறும் தினமாக இது இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஸோ பொதுவா எடுத்துட்டீங்கன்னா மாசுபாடு என்பது உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குங்களா? ஸோ உலக அளவுல நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 7 மில்லியன் மக்கள் காற்று மாசால் இறக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 7 மில்லியன் மக்கள் என்ன பண்றாங்க? காற்று மாசால் இறக்கிறார்கள் அப்படின்ற ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் அந்த போபால் ட்ரெஜடின்னு சொல்லக்கூடியது 1984ஆம் ஆண்டு நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்னு சொன்னாங்க. ஸோ என்ன காரணம் பாருங்க. 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி அன்று நடைபெற்றது. நச்சுத்தன்மை வாய்ந்த மெத்தில் ஐசோசயனைட், இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. அந்த வாயு கசிந்துதான் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தில் வேகமாக பரவியது. அப்போ கேட்பாங்க கொஸ்டின், போபால் விஷவாயு தாக்குதலில் வெளியிட்ட வாயு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஜிகேல மேபி கேட்டாங்கன்னா மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்றது காமனா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது உண்மையாவே நீங்க படிச்சீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அது உங்களுக்கு. ஸோ அப்ப பாருங்க, உயிர் பலி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 இருந்து 20,000 வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளீன் ஏர் கிரீன் ஏர், கிளீன் ஏர் கிரீன் எர்த் எ ஸ்டெப் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீமை தயவு செஞ்சு எழுதி வைங்க. இது கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் நியூஸ், செகண்ட் ஒன். குள்ளநரிகள் பாதுகாப்பு மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே முதல் முறையாக குள்ளநரிகளுக்காக பாதுகாப்பு மையம் தமிழ்நாட்டில் தாங்க அமைய உள்ளது. ஏன்னா இப்போ வந்து அழிந்து வரும் இனங்கள்ல இதுவும் ஒண்ணு இருக்கு. முக்கியமா சேலத்தில் தான் அமைக்க போறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நோட் பண்ணி வைங்க. ஸோ அப்போ முதலாக அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் நம்ம கண்டிப்பா படிச்சிடணும்ன்றத சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே அதனுடைய தொடர்புடைய சட்டங்கள் பாருங்களேன். வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1952. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. வனவிலங்கு தினம் மார்ச் 3. வனவிலங்கு பாதுகாப்பு தினம், அது உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினம் டிசம்பர் 4. புலிகள் பாதுகாப்பு சட்டம் 72. முதலைகள் பாதுகாப்பு சட்டம் 76. யானைகள் பாதுகாப்பு சட்டம் 92. கடல் ஆமைகள் பாதுகாப்பு சட்டம் 99. காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு சட்டம் 2020. ஸோ ஏன் கேட்கறேன்னா, அது ஸ்டாட்டிக் ஜிகேல என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டுருவாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குஜராத்தில் தயாரிக்கப்படும் கர்ச்சோலா கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்க. கர்ச்சோலா கைவினை பொருட்கள்னா நம்ம சேலையும் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் கைவினை பொருட்கள் பாருங்க, இது உள்ளே பயங்கரமான ஹேண்டிகிராஃப்ட் எல்லாம் கையால செய்யப்பட்டிருக்கும். இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா கர்ச்சோலா கைவினை பொருட்கள் எந்த மாநிலத்தில் புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ குஜராத்தில் இப்போது 27 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்குங்க. அப்போ புவிசார் குறியீட்டில் 58 பொருட்களுடன் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. புவிசார் குறியீட்டுல முதலிடத்தில் உள்ள மாநிலம் கேட்டாங்கன்னா நீங்க தமிழ்நாடு தான் மென்ஷன் பண்ணணும். செகண்ட் உத்தரப்பிரதேஷ் வருங்க. செகண்ட் யூபி வருவாங்க. ஸோ தேர்ட் ஒன் பாருங்க, இந்தியாவில் பொருட்களுக்கு புவிசார் குறியீடுகள் சட்டம் எப்போ வந்துச்சுன்னா 1999ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு 2003 செப்டம்பர் 15ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 2003 தான் நடைமுறைக்கு வருகிறது. ஸோ உலகிலே முதலாக டார்ஜிலிங் தேயிலைக்கு தான் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு புவிசார் ஜிஐ டேக் அப்படின்றத இங்க கொடுக்குறாங்கப்பா. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், ஜிஐ டேக்ல முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு இருந்துச்சுங்க. குஜராத்ல 27 இருக்கு. அப்போ அதே மாதிரி கர்ச்சோலா அப்படின்ற கைவினை பொருட்கள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்ல இருக்குன்றது தெரிஞ்சுங்கன்னா போதுங்க. நெக்ஸ்ட், தேசிய அஞ்சல் கண்காட்சி அப்படின்ற ஒரு கண்காட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நடக்கும் போது அந்த இடம் தான் பீகார். அப்ப பீகாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க, நிறைய இருக்கு. அதை நான் அப்படியே டைம்லைன் போடுறேன், கரெக்டா இருக்கான்னு பாருங்க. மக்கள் தொகை அடர்த்தி சரிங்க, பெண் மாத்திக்கலாம். அடர்த்தி அதிகமாக உள்ள மாநிலம் கேட்டாங்கன்னா பீகார்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பாருங்க, பீகார்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு முதலில் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாமா. அடர்த்தி அதிகமா இருக்குது. அதே மாதிரி லிட்ரஸி ரேட் குறைவாக உள்ளது, எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் கேட்டாங்கன்னா பீகார் வருவாங்க. அப்ப பீகார்ல எக்கச்சக்கமா இருக்கு. அதே பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா விக்ரமசாலா வைல்ட் லைஃப் சான்ச்சுரின்னு சொல்லுவாங்க. விக்ரமசாலா டால்பின்காக ஒரு சான்ச்சுரி கட்டியிருக்காங்க. டால்பின்காக ஒரு இடம் இருக்குன்னா விக்ரமசாலா இடம் அது பீகார்ல இருக்கிறது அப்படின்றத இங்க குறிப்பிட்டுருவாங்க. ஸோ இதெல்லாமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பீகார்ன்றதால 360ல பார்த்துடணும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பாருங்க, இந்திய அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1837. எக்ஸாக்ட் இயர் 37.
முதல் அஞ்சல் வில்லை கராச்சியிலிருந்து அனுப்பப்பட்டது 1852. விரைவு ஸ்பீட் போஸ்ட் ஒன்று பண்றோம் பாத்தீங்களா 1975. அஞ்சல் குறியீட்டு எண் 1972. இது எல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாம எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன், புலிகள் பாதுகாப்பும் புலிகள் காப்பகம் சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்தியாவில் 57வது புலிகள் சரணாலயமாக நதவனி புலிகள் காப்பகம் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 57வது இதுன்னு பாத்தீங்கன்னா நதவனி, அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு அப்படின்றத இங்க குறிப்பிட்டிருக்கோம். இப்பதான் ரீசெண்டா விட்டாங்க. அப்ப 56வதுன்னு கேட்டாங்கன்னா குரு காஸ் சிகார் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு சிகார் வேற, குரு காஸ் சிகார்ன்றது வேற, சத்தீஸ்கர்ல இருக்கிறது. ஸோ ஏன் இந்த நியூஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா புலிகள் தினம் தாண்டி ஒரு விஷயம், புலிகள் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்ல வந்துருச்சுங்க. ஸோ அதனால கொடுத்துருக்காங்க. சர்வதேச புலிகள் தினம் ஜூலை 29. நோட் பண்ணிக்கோங்க. NTCA கண்டிப்பா கேட்கறது வாய்ப்பு இருக்கு. நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. புலிகள் பாதுகாப்பு ஆணையம் 1972ஆம் ஆண்டு தேசிய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உருவானது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டாங்கன்னா 1/4/1973ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அப்போ புலி தேசிய விலங்காக கொண்டு வரப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1973ஆம் ஆண்டு வந்துருச்சுங்க இந்தியாவுக்கு. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5 கரண்ட் அஃபேர்ஸையும் என்ன பண்றீங்கன்னா பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கங்க, எக்ஸாமுக்கு கண்டிப்பா பயன்படும்ன்றத நம்ம சொல்லி முடிக்கிறோங்க. நன்றி.